ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க வீட்ல காகித பூச்செடி இருக்குதா? அதோட விலை பார்த்தீங்கன்னா ரூ. 200லேருந்து ரூ. 500க்குள்ள வாங்கியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு கிராஃப்டிங் மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, அதோட விலைய ரூ. 5000லேருந்து ரூ. 10,000 வரைக்கும் கூட கொண்டு போலாங்க. உங்க வீட்ல இருக்கிற காகித பூச்செடியிலேயே பெரிய செடியா பார்த்து ஒண்ணு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுல டாப்ல இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்க தண்டு எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குங்க. கிராஃப்டிங் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான பிளேட் எடுத்துக்கோங்க. தண்டின் மேற்பகுதி கிழியாத மாதிரி தண்டின் உட்பகுதியில அழுத்தம் கொடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கிராஃப்டிங் பண்றதுக்கு உங்க வீட்ல இருக்கக்கூடிய மற்ற நிற காகித பூச்செடிகளை இந்த மாதிரி கட் பண்ணி வி ஷேப்ல பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய அந்த தண்டு பாத்தீங்கன்னா ரொம்ப முதிர்ச்சியாவும் இருக்கக்கூடாது, இளந்தண்டாவும் இருக்கக்கூடாதுங்க. ஃபைனலா நீங்க கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த காகித பூச்செடிகளை இந்த மாதிரி கேம்பியம் லேயர் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்டின் நடுப்பகுதியில கிராஃப்டிங் டேப் வச்சு நல்லா டைட்டா கட்டிக்கோங்க. தண்டின் மேற்பகுதியில ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எதுவும் வராம இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் ஃபங்கிசைட் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலா நீங்க கிராஃப்டிங் பண்ண ஏரியாவை இந்த மாதிரி பாலித்தீன் கவரை வச்சு கவர் பண்ணி சூரிய ஒளி படாத மாதிரி ஏரியால 20 நாள் வச்சீங்க அப்படின்னா உங்க காகித பூ ரெடிங்க. இது வெயில் காலத்துல ட்ரை பண்ணாம மழை காலத்துல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.